கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த விசேஷித்த ஆராதனை, அதாவது கிறிஸ்மஸ் தின நினைவு கூறுதலாக நாம் ஆராதிக்கிற இந்த விசேஷித்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து இந்த ஆராதனை நாம் துவங்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஐயா, உலகம் எங்கும் நீர் பிறந்து இருக்கிறீர் என்று விசுவாசித்து இந்த நாட்களிலே விசேஷித்த ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே ஏசப்பா, நீர் யார் என்ற வெளிச்சத்தை பெற்று உம்மை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற வெளிச்சத்தை பெற்று ஆராதிக்கிற இந்த ஆராதனையில என் தெய்வமே, நீர் இறங்கி வந்து மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்களே, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீர். நீர் வாக்கு மாறாத தெய்வமாக எங்கள் மத்தியில இறங்கி வந்து நீங்க மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வேலையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாரையும் ஒருமன ஆவியால் நிரப்புங்க. இந்த ஆராதனையில இருந்து அவர்களை பிரிக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. என் தெய்வமே, நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி. இந்த ஆராதனையோட ஒவ்வொரு பகுதிகளும் கரத்தில் ஒப்பு எடுக்கிறேன். ஐயா, பாடல் வேலைகளை பொறுப்படுத்த நடத்துங்க. ஏசப்பா, விசேஷித்த வேத பாட பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சிறப்பு பாடலுக்காக ஸ்தோத்திரம், தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, எல்லா பகுதிகளோட மகிமைகள் மத்திய தங்கி தாபரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக, அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, வேதனைகளை மாற்றும்படியாக, நீர் இந்த பூமியில பிறந்தது நிமித்தம் உண்டான எல்லா சமாதான, மீட்பு, விடுதலை, ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைத்து ஏசப்பா, பரலோகம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. பரலோகம் களிகூற கிருபை செய்யுங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக, இந்த ஆராதனை ஊடாக உங்களுடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்துல ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை ஊடுருவி பாயும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளை கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வேளையிலே நமக்கு இந்த ஆராதனை வேலை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது பாடலாக நாம் தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடி நாம் இயேசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசப்பா நம்ம தேடி வந்து மீட்டார் இல்லையா? நமக்காக இந்த பூமியில அவர் இயேசப்பா வெளிப்பட்டார் இல்லையா? அதை நினைவு கூர்ந்து, அந்த நினைவு கூர்ந்து உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி நாம் இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை, இயேசுவிற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசுவிற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க.
இந்த புவிதனிலே உம் விருப்ப பூரணம் ஆமே பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கை கூறட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க எல்லாரும் வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே சபா குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கு கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்காரை போக்கு கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஆமே வாழ்க 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 உம் நாமம் வாழ்க இன்னொரு விசை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா இயேசுவின் நாமம் வாழ்க அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அவருடைய நாமமே சிறந்த நாமம் அவருடைய நாமமே என்னை ரட்சித்த நாமம் அவருடைய நாமமே என்னை உயிர்ப்பித்த நாமம் அவருடைய நாமமே என்னை மீட்டெடுத்த நாமம் ஹல்லேலூயா அந்த நாமத்தை நான் உயர்த்துவேன் அந்த நாமத்தை நான் போற்றுவேன் அந்த நாமத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் என்று யாரெல்லாம் இந்த நாளிலே இயேசுவோடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நாமத்தினுடைய வல்லமை நிச்சயமாக தொட்டு உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹல்லேலூயா பழைய பாடல் புத்தகத்திலே பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார் என்ற பாடலை பாடி நான் இந்த வேளையில இயேசுவோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார்
தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் வானவர் மானிட புகழ் பாடிட பிறந்தார் பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மையுள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையும் தம்மை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மேலான நாமம் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கு சாற்றிடுவோம் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கு சாற்றிடுவோம் புசிப்போம் குடிப்போம் தேவராட்சியமல்ல பரநாவியில் மகிழ்வோம் புசிப்போம் பரநாவியில் மகிழ்வோம் பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் வானவ புவி மானிடர் புகழ் பாடிட 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 பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு பாடல். நம்முடைய தெய்வத்தோட தன்மையை பாருங்க, அவருடைய குணாதிசயத்தை பாருங்க, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த மேலான அன்பை பாருங்க. மாட்டு தொழுவத்திலே அவர் தெரிந்தெடுத்தார், மேன்மையை வெறுத்தார், தாழ்மையை தரித்தார், தியாகியாய் அவர் வளர்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக பொறுமை தாழ்மை அன்புருக்கும் பெருந்தன்மை உள்ள தெய்வமாய் அவர் இருந்தார். மரணம் வரையிலும் தன்னை அவர் தாழ்த்தினதுனால மேலான நாமத்தை பெற்றார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மனிதனிடத்தில் காணப்படுமோ நிச்சயமாக ஆண்டவருடைய வேத வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினதை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த இன்றைக்கும் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கே இந்த பாடலை கருத்தை உணர்ந்த பிள்ளைகள், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம் தேவன் நம்மை ஆட்கொண்ட காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நாம் உணர்ந்து இயேசுவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அடுத்த மூன்றாவது பாடல் தெரிந்த பாடல், மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம், இயேசு ராஜனாய் பிறந்திருக்கிறார், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்ற பாடலை பாடி நாம் இயேசுவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இயேசுவுடைய சமூகத்தில் இருக்கிறோம், மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம்,
இயேசு ராஜனாய் பிறந்திருக்கின்றார். இந்த இயேசு ராஜனாய் பிறந்திருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் இந்த பாதலத்தின் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆமென். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில்
இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் இந்த பாதலத்தின் இந்த பாதலத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுப்பா நம் உள்ளத்திலே பிறந்திருக்கிறபடியினாலே நாம் மகிழ்ந்து கொண்டாட கடவோம். அல்லேலூயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்களுடைய கூடாரத்திலே என்றைக்குமே உண்டு. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இயேசுப்பாவுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த வேளையிலே வேத பாட பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 14 முடிய நமக்கு அருமையான மகன் ஜேக்கப் சேமுவேல் முன்பதாக வந்து அவர்கள் வாசிப்பார்கள். நாம் அதை கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-14 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11-14 முடிய. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இந்த வேளையில் நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதித்து நாம் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அதனால் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுராஜன் இந்த நாளிலே உலகமெங்கும் அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அனுசரித்து கொண்டு இருக்கிற ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த அருமையான ஆராதனை வேளையிலே நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறிது நேரம் நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தி இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஏசப்பா இந்த பூமியில் பிறந்ததுனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. ஏசப்பா இந்த பூமியில் நமக்காக வெளிப்பட்டபடினால தான் இந்த பூமியில் நமக்கு பெரிய சமாதானம் கொடுக்கப்பட்டது, பெரிய சந்தோஷம் கொடுக்கப்பட்டது, மனுஷர் மேலே பிரியம் உண்டானது. எப்பொழுது? ஏசப்பா பிறந்தது நிமித்தமாக. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதை உணர்ந்தவர்களாக இந்த வேளையில் ஏசப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். இந்த பாதலத்தின்
உள்ளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம். ஆவிக்குள்ளாய் பாடி மகிழ்வோம். இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். நாம் எல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரமானந்த நற்செய்தி வானில் பரலோக தூதர் கூறினர். நாம் இயேசு பிறந்தார் எந்த உள்ளத்தில் நமக்கும் ரட்சிப்பு வந்ததே. பரமானந்த நற்செய்தி வானில் பரலோக தூதர் கூறினர். நாம் இயேசு பிறந்தார் எந்த உள்ளத்தில் நமக்கும் ரட்சிப்பு வந்ததே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 கர்த்தருக்கென்றும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே என்றும் ஸ்தோத்திரம். நம் ராஜனுக்கே என்றும் ஸ்தோத்திரம். தூயாதி தூயவருக்கே என்றும் ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்து எழுந்தவருக்கே ஸ்தோத்திரம். இந்த மனுக்குலத்தை நேசித்தவருக்கே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவுக்கே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவுக்கே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனுக்கே ஸ்தோத்திரம். சமாதான காரணருக்கே ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவருக்கே ஸ்தோத்திரம். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவருக்கே ஸ்தோத்திரம். எனக்காக பரிந்து பேசுகிறவருக்கே ஸ்தோத்திரம். என் கண்ணீரை துடைக்கிறவருக்கே ஸ்தோத்திரம். ஓ, என்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவருக்கே ஸ்தோத்திரம். எனக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை பண்ணுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை துதிப்போமையானால் நிச்சயமாக 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 தேவாதி தேவன் நம் உள்ளத்தில் இருந்து அநேகர் உள்ளத்தில் பிறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்லி தேவ தூதர்கள் அறிவித்த பொழுது எவ்வளோ ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. அந்த செய்தியின் ஊடாக ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டதை வேதம் காட்டுகிறது. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுமந்து செல்ல போகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து கிரியை செய்யும். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருந்து கிரியை செய்யும். உங்களை கொண்டு தேவன் பலத்த கிரிகளை செய்வார். நிச்சயமாக அநேக ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நிச்சயமாக உங்களால் பரலோகம் தேவனுடைய பிள்ளைகளால் நிரப்பப்படும். அது எந்த விதத்தில் சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் பொறுப்படுத்தி நடத்த முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய மகிமை நம்மத்தில் தங்கி தாபரிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான மகள் மைட்டி டாரதி முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை கேட்டு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடலை பாடப் போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். வரலாற்றினையே ரெண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் இருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஆதி திருவார்த்தையே, விடி வெள்ளி நட்சத்திரமே, பரலோக ராஜாவே நீர்தானே செய்யா. கன்னியின் மைந்தனாக யூதராஜ சிங்கமாக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தீரே செய்யா. நியாய பிரமாணத்தை மாற்றி எழுதும் தேவன் நீரே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் நீரே. நீரே தேவ கிருபையின் முழு உருவம் நீரே. நீரே நீர் என்னோடு இருக்கும்
எங்கும் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து பாடுவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. வரலாற்றினையே ரெண்டாய் பிரித்த அதிசயவானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேன் இனிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலையெல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பாரத்திலிருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கே அடிமை என்னையும் மீட்டு கொண்டீரே. நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே. இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நாம் வாசித்து அது செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11 பக்கம் 79. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு பேசும்படியாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்றைக்கு இயேசு பிறக்கும்படியாக, இன்றைக்கு இயேசு பிறந்த அவருடைய வாழ்க்கையில அவர் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் கிருபை செய்யும்படியாக எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக ஏசப்பா கேட்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியாக இன்றைக்கு கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை நிச்சயமாக அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது ஐயா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களை ஏசப்பா மறுரூபமாக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பாதைகளை வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு நீங்க பேச சித்தம் கொண்டு நம்முடைய வார்த்தைகளை எங்கள் வெளிப்படுத்தி தாரும். அடியானை மறைத்துக் கொள்ளும். நீர் உங்களுடைய பிள்ளைகளோட முகமுகமாய் பேசும்படியாக செபிக்கிறேன். நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த இடத்துல அருமையான தேவ தூதர்கள் மந்தை மேய்க்கிற அருமையான சில பிள்ளைகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் இது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த செய்தி அருமையான தேவ தூதர்களால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முதலாக யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அந்த 7வது வசனமும் 8வது வசனமும் அந்த பகுதியில் வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் ஆமென் பிள்ளையை துணிகளில் சுற்றி முனையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த தூதர்கள் யாருக்கு அறிவிக்கிறாங்க பாருங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த நாட்டிலே
மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல் செய்தி இயேசுவுடைய பிறப்பினுடைய நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? ராத்திரியிலே வயல்வெளியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மேய்ப்பர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அருமையான புலம்பல் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 18-19 954வது பக்கம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். சீயோன் குமாரத்தியின் மதிலே. நல்லா கவனிங்க, சீயோன் குமாரத்தியின் மதிலே. இந்த வார்த்தை நல்லா புடிச்சுங்க, மதிலே. அடுத்து வாசிங்க. இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. நல்லா கவனிச்சீங்களா? இங்க அந்த மதிலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. அந்த மதில், அதாவது மதில்னா என்னது? சுவர், ஒரு காம்பவுண்ட் வால். அந்த சுவர் எப்படிங்க அழும்? நதி அளவு கண்ணீர் விட்டு அழ சொல்றாரு. எப்படி அழும்? அப்ப சுவரை பார்த்தா சொல்றாரு? அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, சுவர் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், எப்படி இந்த ஆடுகளை அன்றைக்கு அந்த இரவிலே மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் காத்து கொண்டு இருந்தார்களோ, அந்த காக்கிற காரியத்தை பார்த்துதான், காக்கிற மக்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க தான் மதில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மந்தையை காக்கிற, மந்தையின் மேல் கவனமா இருக்கிற, மந்தையை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுக்காக, தேவ ஜனங்களுக்காக, தன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, சபைக்காக, தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களை பார்த்துதான் வேதம் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? மந்தை மேய்ப்பர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு முதலில் அந்த செய்தி கடந்து போயிருக்குமே, ஆனால் அந்த மந்தை மேய்ப்பர்கள் எவ்வளவு தியாகத்தோடு அந்த காரியங்களை செய்திருந்தால் அவர்களை தேடி அந்த நற்செய்தி முதலே கடந்து இருக்கும் பாருங்க, வந்திருக்கும் பாருங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோன் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. 19ஆம் வசனம் பாருங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த காவல் காக்கிற ஜாமக்காரர்களாகிய அந்த மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் என்றால் ஊழியர்கள் மாத்திரம் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, மேய்ப்பர்களுடைய வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வேதத்தில் உண்டு. என்ன? தன் ஜனங்களுக்காக யாரெல்லாம் திறப்பில் நிற்கிறார்களோ அவர்களை பார்த்து வேதம் மேய்ப்பன் என்று சொல்லுகிறது. யாரெல்லாம் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தினந்தோறும், ஐயோ என் ஜனங்கள் மாண்டு போகிறார்களே, ஐயோ என் ஜனங்கள் பாவத்தில் அமிழ்ந்து போகிறார்களே, இயேசுவுடைய அன்பை அறியாமலே போகிறார்களே என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் விட்டு தினந்தோறும் தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேவ பிள்ளைகள் எழும்பி பிரகாசிப்பதற்காக கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் முதல் நற்செய்தி கடந்து வருகிறது. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவுடைய நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? இயேசுவுடைய நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? அவர்கள் தான் ஆத்துமாக்களுக்காக கதறி ஜெபித்தவர்கள். அவர்கள் தான் திறப்பின் வாசலிலே ஆபிரகாமை போல பாருங்க, ஆபிரகாம் அந்த சோதம் குமார பட்டணம் அழியாமல் எப்படியாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, லோத்து காக்கப்பட வேண்டும், அவன் மனைவி பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அவன் திரும்ப 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 மன்றாடுகிற ஒரு மன்றாட்டு ஜெப வீரனாகிய ஆபிரகாமை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அவனுடைய ஜெபத்தினால ஆண்டவர் கிருபையாக லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவர் விலக்கி அந்த பொல்லாப்புக்கு காத்து கொண்டார்.
அதே போல என் அருமையான தேவர்களே, மோசே ஆரோனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளிலே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அது நிமித்தமாக தேவ கோபாக்கனை ஜனங்கள் மத்தியில் பற்றி எரிந்து வாதை உண்டான பொழுது அந்த வாதை நிமித்தமாக அநேக பிள்ளைகள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிற வேளையில மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறான், ஆரோன் சீக்கிரமாக நீ தூப பீடத்துக்கு போய் அந்த தூப பலிபீடத்திலிருந்து தூபத்தை எடுத்துக்கொண்டு செத்து போனவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே போய் நில் என்று சொல்லி மோசே கதறி ஆரோனை பார்த்து சொல்லுகிறான். உடனே ஆரோன் தீவிரமாக அந்த காரியத்தை செயல்பட்டு மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் போய் நின்ற பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மோசேவை போல யோசித்து பாருங்க, ஒரு ஆரோனை போல யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு கரிசனை மந்தைகள் மேல, தேசத்தின் மேல எவ்வளவு ஒரு கரிசனை, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல எவ்வளவு கரிசனை. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசே இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள், இவர்களை ஒரு நிமிஷத்துல நான் அதம் பண்ணி விடுகிறேன், உன்னை கொண்டு ஒரு புது சந்ததியை உருவாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் பொழுது மோசே என்ன சொன்னா தெரியுங்களா? ஆண்டவரே, உண்மை இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த உண்மை மற்ற ஜாதியார் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அவங்களை அழைத்து கொண்டு வந்தாரு, அவளை கொண்டு போய் சேர்க்க அவருக்கு திராணி இல்லைன்னு சொல்லி உம்முடைய பேருக்கு அவ பெயர் உண்டாகும், நீர் அவர்களை அழிப்பீரானால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினீர் அல்லவா, அந்த பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடுகிற ஒரு மோசையை அந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜனங்களை அடிக்க தேவனுடைய கோபம் எழும்பும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசே வந்து ஆண்டவர் அப்படியே பிடித்து கொண்டது போல அந்த வசனம் சொல்லப்படுது. மோசே என்னை விடு, மோசே என்னை விடு, நான் அவங்களை இது பண்றேன், அழித்து போடுகிறேன் என்று சொல்லி அவருடைய கோபம் எழும்பும் போது அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது, மோசே ஏசப்பாவை பிடித்து கொண்டு இருந்தான் என்று. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதே போல ஆரோனை போல திறப்பின் வாசலில் அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் நிற்கக்கூடிய ஆரோன்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். அதே போல லோத்துவை யோசித்து பாருங்க. அந்த பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது தினமும் அதை கண்டு கேட்டு தன் இருதயத்தில் குத்தப்பட்டு வாதிக்கப்பட்டு தினந்தோறும் கண்ணீரோடு அவர்களுக்காக ஜெபித்த லோத்துவை வேதம் காட்டி கொடுக்க மறக்கவில்லை. பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேல் அழிந்து போகிறதே, அவர்கள் அழிவதை காட்டிலும் நான் சபிக்கப்பட்ட நலமாய் இருக்கும் என்று தள்ளி தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக பரிந்து பேசுகிற ஒரு பவுலை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கவில்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டுதான் ஆபிரகாமை போல, மோசேவை போல, ஆரோனை போல, லோத்துவை போல, அருமையான பவுலை போல இருக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டுதான் இந்த உலகத்திலே பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்ற அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆகையால அன்பு தேவ பிள்ளைகளே, மதிலாக அடைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஜாமக்காரர்களாக அடைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் மெய்ப்பனாக ஜெப வீரர்களாக அடைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுத உங்களுக்கு உங்கள் மூலமாக தான் நான் என்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்திலே செய்ய போகிறேன், கட்டளையிட போகிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஆதலால் தான் மந்தை மேய்ப்பர்களுக்கு முதலாவது செய்தி போனது. ஏன்? அவர்கள் மூலமாக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற. வாசிப்போம் கடைசியாக அந்த வசனத்தை. லூக்கா 2:17 வாசிங்க. லூக்கா 2:17. ஆமென். குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்த பண்ணுகிறார்கள். பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்ட தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை, சுவிசேஷமாகிய நற்செய்தியை, இயேசு பிறந்தது நிமித்தமாக உண்டான அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களுக்குள் அடக்கி வைக்கவில்லை. இதுதான் மேய்ப்பர்களுடைய மிக மேன்மையான குணம். அவங்க என்ன பண்ணாங்க? தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, தாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள், தேவனுடைய வார்த்தையை எடுத்து சுமந்து சென்று அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற இந்த செய்திக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் மேய்ப்பர் என்ற கண்ணோத்திலே பார்க்கிறார். ஜெப
வீரர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார். உங்களை ஜாமக்காரர்களா பார்க்கிறார். ஒரு ஆரோனை போல பார்க்கிறார், ஒரு மோசையை போல பார்க்கிறார், ஒரு ஆபிரகாமை போல பார்க்கிறார், ஒரு பவுலை போல உங்களை பார்க்கிறார். தன்னுடைய ஜனத்துக்காக, தேசத்துக்காக திறப்பில் வாசலில் நிற்கிற ஒரு பெரிய ஜப கூட்டத்தை நாடி, தேவன் ஜப வீரர்களை நாடி இந்த நாளில் தேவன் தம்முடைய மகிழ்ச்சியின் செய்தியை அறிவித்திருப்பாரே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதனுடைய ரகசிய திட்டம் என்ன? உங்களை கொண்டுதான் தேசத்தை அசைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டுதான் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டுதான் அநேக பிள்ளைகளை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த நற்செய்திக்கு, அந்த நல்ல பணிக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இதுதான் கிறிஸ்துமஸ் நாளுடைய நற்செய்தி. கெஞ்சி ஜெபிக்கிற ஜனங்களை தேடுகிறார், அழுது புலம்புகிற ஜனத்தை தேடுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிற ஜனங்களை கேட்கிறார். பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசி அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். வாசிப்போம். மல்கியா 1:9 வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். பாருங்க, நம்மேல் இறங்குவார். போதும் பாருங்க, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் நம்மேல் இறங்குவார். இதுதாங்க கெஞ்சுதலான ஜெபம். இப்படிப்பட்ட ஜெப வீரர்களை தேடி இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த நற்செய்தி உங்களுக்கு தான் முதலாவது கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்க தான் அதற்காக பாரப்பட்டு ஜெபித்தவங்க. இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோம்னா, இன்னைக்கு இந்திய தேசம் இயேசுவை அறிந்திருக்கிறேன்னா, ஏதோ ஒரு சில பரிசுத்தவான்களோட கண்ணீர் ஜெபம், ஏதோ ஒரு சில பரிசுத்தவான்களுடைய முழங்கால் யுத்தம் நம்மை ரட்சித்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோமே ரட்சிப்பை, இலவசமாய் இயேசுவோடைய அன்பை அறிந்து கொண்டோமே, கிருபையாக இயேசுவோடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோமே, அவருடைய வாக்கு தத்தத்துக்கெல்லாம் உடன் சுதந்திரவாளியாக மாறி இருக்கிறோமே, அவருடைய எல்லா காரியத்துக்கும் பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோமே, பரலோக வாசிகளாய் மாறி இருக்கிறோமே, ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோமே, பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை பெற்றிருக்கிறோமே, தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு முத்தரிக்கப்பட்டு இருக்கிறோமே. அந்த காரியங்கள் எதுவும் இன்னும் பெற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அந்த ஜனங்களை உங்களை கொண்டுதான் தேவன் அவர்களை தொடும்படியாக, ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய திட்டத்தை உங்கள் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு ஆபிரகாமை போல பரிந்து பேச போறீங்களா? மோசேயை போல தேவ சமூகத்தில் பரிந்து பேச போறீங்களா? ஆரோனை போல திறப்பின் வாசலில் நிற்க போறீங்களா? பவுலை போல தன்னுடைய ஜனங்களுக்காக நிற்க போறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தா, இன்னைக்கு ஏன் கிறிஸ்துமஸ் செய்தி, ஏன் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி தேவ சபையில் கொடுக்கப்படுகிறது? ஏன் கிறிஸ்துமஸ் செய்தி மூலமாக தேவன் காலமாக இந்த காரியங்களை அனுமதித்து இருக்கிறார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மேய்ப்பன் எழுந்து விட மாட்டானா? இன்றைக்கு மந்தை காக்கிற மேய்ப்பன் ஒன்று ஒரு பிரசங்கிக்க, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு ஒரு சுவிசேஷகன் எழும்ப மாட்டானா? இன்றைக்கு ஒரு ஜெப வீரன் எழும்ப மாட்டானா? இன்றைக்கு ஒரு ஆபிரகாம் எழுந்து பிரகாசிக்க மாட்டானா? இன்றைக்கு ஒரு மோசேயை போல ஒரு ஜனங்கள் எனக்காக எழும்ப மாட்டார்களா என்று ஆவலோடு காத்து கொண்டுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம வாயை திறக்கலனா புறஜாதிகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இன்றைக்கு நாம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட பிள்ளைன்னு மாறுதட்டி கொள்றோமே, வாரம் சபைக்கு வர்றோமே, வாரம் தேவனை ஆராதிக்கிறோமே, உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாரத்தின் ஆவியை கொடுத்தாரே, இதெல்லாம் எப்படி வந்ததுங்க? ஒரு நாளில் எத்தனையோ ஜெப பிள்ளைகள் நமக்காக, தேசத்துக்காக, இந்தியாவுக்காக ஜெபித்தவங்க எத்தனை லட்சம் பேரா இருப்பாங்க. எத்தனை ஊழியர்கள் கண்ணீர் வெடிச்சு ஜெபிப்பாங்க. அவங்களுடைய அந்த மன்றாட்டு ஜெபம், அவருடைய கெஞ்சுதலான ஜெபம், ஆபிரகாமை போல ஊற்றி ஜெபித்த அந்த ஜெபங்கள், மோசேயை போல பரிந்து பேசின அந்த ஜெபங்கள், ஆரோனை போல திறப்பின் வாசலிலே நின்ற அந்த ஜெபங்கள், தன் ஜனத்துக்காக நிற்கிற பவுலை போல அந்த ஜனத்தினுடைய ஜெபங்கள் இன்றைக்கு நம்மை இரட்சித்திருக்குமே. ஆனால் அதை பெற்றுக்கொண்டுமே அவர்களுடைய பட்ட பிரயாசத்துடைய பலனை நாம பெற்றுக்கொண்டோம் அல்லவா? அவருடைய ஜெபத்தின் மகிமையா நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? ஆனா இன்னும் நம் தேசம் திறந்து இருக்குங்க. இன்னும் நம்முடைய தேசத்தினுடைய ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. இயேசுவோட அன்பை இன்னும் அறியாத ஜனங்கள் இன்னும் கோடியா இருக்கிறாங்க. இன்னும் சில தேசங்கள கிராமத்துக்குள்ள இன்னும் இயேசுன்ற வார்த்தையே அறிவிக்கப்படாமலாம் இருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மோசே எழும்ப மாட்டானா? இன்றைக்கு ஒரு ஆரோன் எழும்ப மாட்டானா?
இன்றைக்கு ஒரு பரிந்து பேசுகிற ஆபிரகாம் எழும்ப மாட்டானா? என்னுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிற பரிசுத்தவான்கள் எழும்ப மாட்டார்களா என்று சொல்லி அவளோடு இந்த வார்த்தைகளை அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு அறிவித்தது போல இன்றைக்கு நம்மிடத்தில் அறிவித்து கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை சுமந்து செல்ல, இயேசுவின் நற்செய்தியை சுமந்து செல்ல, இயேசுப்பாவுடைய திட்டத்தை சுமந்து செல்ல, அவருடைய மீட்பை சுமந்து செல்ல, அவருடைய ரட்சிப்பை சுமந்து செல்ல, அவருடைய சுயாதீனத்தை சுமந்து செல்ல இன்னைக்கு எத்தனை பேர் நாங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இயேசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறார். இயேசப்பா உங்களை நோக்கி பார்க்கிறார். நினிவே பட்டணத்துக்கு யோனா போய் வாய் திறந்த பொழுதுதான் அவர்களுக்கு மீட்பு வந்தது. எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க? யோசித்து பாருங்க தேவ பிள்ளைங்க, யோசித்து பாருங்க. நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்னும் அநேக ஜனங்கள் பெறலை, பாவத்திலிருந்து மீட்கப்படலை, அசுத்தத்திலிருந்து மீட்கப்படலை, அருவறுப்புகளிலிருந்து மீட்கப்படலை. அதனால ஒவ்வொரு நாளும் பாதாளத்துக்கு செல்லுகிற ஜனங்களுடைய கூட்டம் மிகுதியாய்கொண்டே இருக்கிறது. தேவன் பரிதபிக்கிறார் அவர்களுக்காக. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று ஆண்டவர் பரிதபிக்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போறோம்? ஒப்பு கொடுப்போமா? இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து ஏக்கத்தோடு பேசின இந்த வார்த்தைகள், ஆண்டவர் நம்மை பார்த்து கண்ணீரோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைகள் எத்தனை பேர் உள்ளத்தில் தொடப்பட்டு இருக்கிறது? ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் இன்றைக்கு உங்களுக்குள்ள வந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் எத்தனை பேருக்கு கடத்த போறீங்க? எத்தனை பேருக்கு காட்ட போறீங்க? எத்தனை பேருக்கு அவரை வெளிப்படுத்த போறீங்க? அன்றைக்கு தான் உண்மையான கிறிஸ்மஸ் இந்த உலகத்துக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் போது தான் உண்மையான கிறிஸ்மஸ் பரலோகத்திலையும் பூலோகத்துக்கு. ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை கொண்டு தேசத்தை அசைக்க வேண்டும், ஜனங்கள் உள்ளத்தை அசைக்க வேண்டும். தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நம்மை கொண்டு இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும். பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது. ஏசப்பா காத்து கொண்டு இருக்கிறார். ஓ, நான் சிலுவையில சிந்தின பாடு வீணாய் போகாதபடிக்கு, நான் சிலுவையில சிந்தின ரத்தத்தினுடைய நோக்கம் திட்டம் வீணாய் போகாதபடிக்கு எத்தனை பேர் இன்றைக்கு மோசேவாக, ஆரோனாக, ஓ எல்லா லோத்துவை போல, பவுலை போல, பரிசுத்தவான்களை போல இன்றைக்கு எத்தனை பேர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர்களை இன்றைக்கு தேவன் சுவிசேஷங்களாக, நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக, மேய்ப்பவர்களாக உங்களை மாற்ற தேவன் விரும்புகிறார். உங்களை கொண்டு தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? கதறி அழுது ஜெபிக்க நம்மை தேவன் அழைக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக திறப்பில் நிற்க தேவன் அழைக்கிறார். மரியாதை போல அவருடைய பாதத்தை உருக பிடித்து கதறி ஜெபிக்கும்படியாக அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ பிள்ளைகளை? ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸ் ஆராதனையில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவ செய்தி அற்புதமாக உள்ளது ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். இன்றைக்கும் நீர் கொடுத்த வார்த்தையுடைய மகிமைக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இலவசமான ரட்சிப்பை, மகிமையின் ரட்சிப்பை, மீட்பை இன்னும் பெற்றுக்கொள்ளாத தேவ ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிறீர் என்கிற அந்த நற்செய்தியை அறிந்தபோது எங்கள் உள்ளம் உடைக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா, நொறுக்கப்பட ஒப்பு கொடுக்கிற ஐயா, உங்களுடைய சித்தத்தை செய்யவே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஐயா. இதோ வருகிறேன் என்று சொல்லி ஒரு அசப்பா ஒரு உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கிறார்கள் ஐயா. அவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை தேவன் அறிந்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிந்து இன்றைக்கு ஒரு ஆரோனை போல எழுப்புவீராக, மோசையை போல எழுப்புவீராக, ஆபிரகாமை போல எழுப்புவீராக, நோவாவை போல 100 ஆண்டுகள் சோர்ந்து போகாமல் பிரசங்கித்த நோவாவை போல அநேக நோவாவர்கள் எழும்புவார்களாக. பவுலை போல தன் ஜனத்துக்காக நிற்கிற பரிந்து பேசுகிற ஜனங்கள் எழும்புவார்களாக. ஒவ்வொரு நாளும் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு வாதிக்கப்பட்டு ஜனங்களுக்காக கதறி அழுகிற லோத்துக்கள் இன்றைக்கு இந்த நாளிலே எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேசம் சந்திக்கப்பட வேண்டும் ஐயா, என் தேசம் சந்திக்கப்பட வேண்டும். என் இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு
ஒவ்வொரு கிராமங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு குடிமக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சிறியோர் பெரியோர் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என் இயேசுவுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக வாசிகளாக மாற்றப்பட வேண்டும். என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா, என் தேவன் கிருபை செய்யுங்க. என் தேசத்துக்காக நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகள் என்று சொன்னீரே அப்பா, அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்களுக்கு மனம் இறங்கு, எங்க தேசத்தை ரட்சிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் எங்க தேசத்துக்கு கடந்து வரட்டும் வல்லமை, ரட்சிப்பின் திட்டம் கடந்து வரட்டும். சோர்ந்து போய் இருக்கிற ஊழியக்காரர்களை எழுப்புவீராக, அவருடைய மனதை திடப்படுத்துவீராக, கரங்களை பலப்படுத்துவீராக. எழும்பி பிரகாசிக்கட்டும் ஐயா, எல்லா சபைகளை எழும்பி பிரகாசிக்கட்டும், எல்லா விசுவாசிகளும் எழும்பி உங்களுடைய அப்ப ஊழியத்தை கட்டி எழுப்பட்டும் ஐயா, உடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் ஐயா, உடைய நற்பணிகளை கொண்டு செல்லட்டும் ஐயா, சுவிசேஷத்தை கொண்டு செல்லட்டும் ஐயா, பிறப்பின் நற்செய்தியை கொண்டு செல்லட்டும் அப்பா. என் தேசம் அசைக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். என் தேசத்தில் காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் அப்பா, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் அப்படியே ஜெபத்தை கேட்டு இந்த வார்த்தையின் மூலமாக தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல தன் ஜனத்துக்காக நான் மடிந்து போனாலும் பரவாயில்லை, என் தேசத்துக்காக என் ஜனங்களுக்காக நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனாலும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற ஒரு எஸ்தரை போல அநேக சகோதரிமார்களை எழுப்புவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. ஏசப்பா, எங்களை தேடி வந்ததுக்காக நன்றி, எங்களை ரட்சித்து இந்த நற்செய்திகளை கொடுத்ததுக்காக நன்றி. இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்பா, இனிமேல் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நிச்சயமாக 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 உடைய நற்செய்தியை எப்படியாகிலும் அறிவிக்க நாங்கள் பிரயாசப்படுவோம். நீர் கொடுத்த கிருபைகளை நாங்கள் ஒரு நாளும் விருதாவாக்க மாட்டோம் ஐயா, நீர் கொடுத்த கிருபைகளை ஒரு நாளும் விருதாவாக்க மாட்டோம் அப்பா. நிச்சயமாக அந்த கிருபை கொண்டு அநேக பிள்ளைகளை வழி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன் அப்பா. அப்படியாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சுவிசேஷத்தின் பணிகள் தொடர்ந்து நடக்கட்டும். அநேகர் ரட்சிக்கப்பட, தேசம் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லா குடிமக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. அநேக ரட்சிப்புக்கு ஏற்ற ஊழியர்களை ஊழியக்காரிகளை எழுப்பும்படியாக செபிக்கிறோம். நீங்கள் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி, உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. வேளையில் நம்ம மத்தியில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நாம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறக்கப்பட்டிருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு பாலகனாய் எங்கு பிறந்திருக்கிறார்? மாட்டுத் தொழுவத்தில் அல்ல, தாவீதின் ஊரில் அல்ல, நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அதை கண்டு நாம் மகிழ வேண்டும். நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து சந்தோஷத்துடன் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் ஏசப்பா. இது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் சந்தோஷத்துடன் நம் பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன், அதன் காரணம் என்னவென்று கேட்டேன், தேவன் மானிடரானார் என்றறிந்தேன். அல்லேலூயா. விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன், அதன் காரணம் என்னவென்று கேட்டேன், தேவன் மானிடரானார் என்றறிந்தேன். அல்லேலூயா. விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன்,
அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். மந்தை காக்கும் மேய்ப்பர் சிலர் கண்டேன், அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். மந்தை காக்கும் மேய்ப்பர் சிலர் கண்டேன், அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். தேவ தூதர்கள் கூடி பாடிய பாடலை, இயேசுவை கண்டதையும் கேட்டேன். தேவ தூதர்கள் கூடி பாடிய பாடலை, இயேசுவை கண்டதையும் கேட்டேன். ஆஹாவினில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். தேவன் மானிடரானார் என்றறிந்தேன். அல்லேலூயா, விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கண்டேன், அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கண்டேன், அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் சிலர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் சிலர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். ஆஹாவினில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். இயேசு மானிடரானார் என்றறிந்தேன். ஆஹா, விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். ஆமென். வெளியில் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம்.